கருங்குழல் விளக்கே போற்றி. உண்மையிலே என்னால விளக்கு பூஜையை தடுக்க முடியல. தர்க்கம் எதற்கு? தன்னை மட்டும் நம்பும் நான் உன்னை நம்பியது தவறுதான். சரி விடு, நானே போய் மூசா நடத்தும் விளக்கு பூஜையை தடுத்து அவனை அழிச்சிட்டு வரேன். எஜமா வேண்டாம், எஜமா வேண்டாம். எஜமா மூசாவை எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு விளக்கு பூஜை தடுக்கணும் அவ்வளவுதானே. நானே போய் தடுத்துறேன். நீதான் உன்னால் முடியாது என்கிறாயே. என்னால முடியும், என்னால முடியும். இந்த தடவை கண்டிப்பா நான் அதை தடுத்துட்டு வரேன். குருவே, இது வெட்டி உதாரு. இவரால முடியாது. பேசாம நீங்களே போங்க. அப்படிலாம் சொல்லாத மங்கி. இந்த முறை கண்டிப்பா நான் தோக்கவே மாட்டேன். உத்தரவிடுங்க ஜமா, நான் போறேன். அலாவுதீன், நிச்சயமாக பூஜையை தடுத்துட்டு வருவியா? கண்டிப்பா தடுத்துட்டு வருவேன். இது உனக்கு இறுதி வாய்ப்பு, லாஸ்ட் சான்ஸ். ஓகே, போ. உத்தரவு ஜமா. விளக்கு பூஜையை முடிச்சிட்டு சுண்டல் கொடுப்பான். அலாவுதீன் அதை வாங்கி சாப்பிட்டு பாதியை உங்களுக்கு கொண்டு வருவாரு பாருங்க. மூடுறா வாய். அலாவுதீன் நிச்சயமா பூஜையை தடுத்துட்டு வருவான். ஏன்னா அலாவுதீனுக்கு தன் உயிரை விட மூசாவின் உயிர் தான் முக்கியம். உணர்வு சூழ் கரந்தோள் விளக்கே போற்றி. பண்ணினது தப்புன்னு சொல்ல முடியாது, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. என் நிலைமையிலிருந்து பார்த்தா மூசா சாகும்போது நான் உன் முன்னாடி ஒரு வீரனா நிக்கணும்ங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்காகத்தான் நான் அந்த பாதுகாப்பு கவசத்தையே அகற்றினேன். ஆனா அவ சாக மாட்டான்னு உனக்கு தெரிஞ்சிருந்தது. அதான் நீ வேண்டான்னு சொன்ன. ஆனா நான் தான் கேட்கல. சரி விடு, அதுதான் நடந்து முடிஞ்சு போன கதை. உனக்கு என் மேல கோபம் இருக்குன்னு தெரியும். நீ என் மேல கோச்சிக்கிறதும் நான் உன் மேல கோபப்படுறதும் புது விஷயமா? இது போல எத்தனை நாள் எத்தனை தடவை நடந்திருக்கு. அதுக்காக நாம உறவே இல்லாமையா இருந்துட முடியும்? உன்னால முடியலாம், ஆனால் என்னால் முடியாது பட்லி. அதான் உன்னை தேடி ஓடி வந்துட்டேன். அந்த மூசா தன்னோட தாத்தா அலாவுதீனை என் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிச்சு விளக்கு பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை தடுக்க அலாவுதீனை அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் கடைசி நேரத்தில் எது வேணுமானாலும் நடக்கலாம். ஒருவேளை மூசா விளக்கு பூஜையை வெற்றிகரமா முடிச்சிட்டான்னா இந்த அற்புத விளக்கு அவன் கைக்கு கிடைக்காம நீதான் காப்பாற்றணும். உன் காலடியில் வைத்திருக்கிறேன், பத்திரமா பார்த்துக்க. ஜோதியே போற்றி, சுடரே போற்றி. இல்லற விளக்காம் இறைவி போற்றி. சுடரே விளக்காம் தூயாய் போற்றி. சூடாமணியே சுடரொளி போற்றி. இருள் ஒளித்து இன்பம் ஈவோய் போற்றி. அருள் பொழிந்து எம்மை ஆள்வோய் போற்றி. தீப மங்கள ஜோதியே போற்றி. ஆதியாய் நடுவும் ஆகும் விளக்கே போற்றி. அளவிலா அளவும் ஆகும் விளக்கே போற்றி. தில்லை
ஓதுநட விளக்கே போற்றி. ஜோதியாய் உணர்வும் ஆகும் விளக்கே போற்றி. முருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி. தாத்தா வந்திருக்க, கண்ணை திறந்து எல்லாம் பாரு. அற்புத கோல விளக்கே போற்றி. கற்பனை கடந்த ஜோதியே போற்றி. என் பேச்சையும் மீறி நான் அனுப்பிச்ச உருவத்தை அழிச்சிட்டு பூஜையா பண்ற, விட மாட்டேன்டா, விட மாட்டேன். ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி. இதுக்கு மேல பூஜை செய்ய விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. அளவில்லா அளவாகும் விட மாட்டேன்டா. கண்ணை திறந்து பார். இடர்படும் ஞானத்தி விளக்கே போற்றி. ஜோதியாய் உணர்வும் கண்ணை திறந்து பார். கருணை பூஜை பண்ண விட மாட்டேன்டா. இந்தாங்க தாத்தா. தாத்தா, நான் தொலைச்ச விளக்க நானே மீட்டு திரும்ப உங்ககிட்ட கொடுத்துட்டேன். உங்களை காப்பாத்தணும்னு தான் உங்க பேச்சையும் மீறி இந்த விளக்கு பூஜையை நடத்தினேன். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. மோசா, என் அடிமை விசுவாசத்தை விட நீ இந்த தாத்தா மேல வச்சிருக்கிற பாசம் பெருசுங்கிறத நிரூபிச்சுட்டா. எல்லா சோதனைகளையும் கடந்து நீ ஜெயிச்சுட்டா. இனிமே உனக்கு எல்லாத்துலயுமே ஜெயந்தான். என்னங்க அப்பா, உங்க ரெண்டு பேரையும் இப்படி சேர்ந்து பார்க்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். என் பிரார்த்தனை பழிச்சு போச்சு. நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. அத்தை, மாமா வந்த உடனே 1000 பேருக்கு அன்னதானம் பண்றோம்னு வேண்டி இருந்தோம்ல, அது சீக்கிரம் பண்ணிடலாம் அத்தை. அப்பா, அதுக்கு முன்னாடி நம்மள இந்த அளவுக்கு ஆட்டி வச்சு அந்த லீய கொல்லணும், புது உலகத்தை மீட்கணும்பா. அவசரப்படாத ஜில்லா. அடிப்பட்ட யானை நம்மளை பழி வாங்கறதுக்கு மதம் பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இனிமே நாம பொறுமையாத்தான் ஒவ்வொன்றிலையும் அடி எடுத்து வைக்கணும், இல்லையா மூசா? ஆமா. டே ஜில்லா, அப்பா, நான் பெத்தது தத்தி, ஆனா நீ பெத்தது சிங்காண்டா. பூஜை அறையில தெய்வமா இருந்த நீ வெளியில எங்கெங்கேயோ போய் கடைசியில பூஜை அறைக்கே வந்துட்டேன். உன்னை இழந்து நாங்க பட்ட வேதனைகளும் சோதனைகளும் போதும். எப்பவும் போல இங்கே இருந்து எங்களை வழி நடத்தும்.
வாங்க வாங்கம்மா. சார் வாங்க. என்னம்மா எப்படி இருக்க? சார் இந்த மருந்து கொஞ்சம் வாங்கணும். மாணிக்கா ஐயா, இதை வாங்கிட்டு வாமா வாங்க. வா. சரிங்க ஐயா. கௌரி, கீதா, அம்மான்னு கூப்பிடுமா? அம்மா, அம்மா, நான் உன் கீதா வந்திருக்கேம்மா. கண்ணை திறந்து பாருமா. அம்மா, நான் தாம்மா உன் கீதா வந்திருக்கேம்மா. அம்மா, அம்மா, நான் உன் கீதா வந்திருக்கேம்மா. கீதா, அம்மா, கீதா, கீதா, வந்துட்டியா? வந்துட்டியா? இனிமே அம்மா விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு, எங்கேயும் போக கூடாது. உனக்கு ஒண்ணு ஆகல. பாத்தீங்களா சார், கிட்டத்தட்ட ஒரு வாரமா மயக்கத்துல புலம்பிக்கிட்டு இருந்த மாதவி கௌரிய பார்த்த உடனே எழுந்து உக்காந்து தெம்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மருத்துவத்தை மீறின பல விஷயங்கள் இருக்கு சார். மருந்துகளால குணப்படுத்த முடியாத மாதவிய கௌரியுடைய அம்மாங்கிற ஒரு வார்த்தை குணப்படுத்திடுச்சு சார். ஏன் டாக்டர், என் மாதவிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? டோன்ட் வரி, கீதாவா வந்திருக்க கௌரி கிளியரா பாத்துக்குவா. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. மாதவி இன்னும் ஒரு வாரத்துல கியூர் ஆயிடுவாங்க. டாக்டர், கீதா வந்துட்டா. என் கீதா வந்துட்டா. இனிமே அம்மா விட்டு எங்கேயும் போக கூடாது. என்ன
இதோ இப்ப வந்துடுறேம்மா. எங்க போற கீதா? கீதா போகாத கீதா. கீதா நில்லு கீதா. கீதா, அம்மா கிட்ட வாமா. வா வா, அம்மா கிட்ட வா. எங்கேயும் போகாத. நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன். எங்கேயும் போக கூடாது. அம்மா கூடவே தான் இருக்கணும். நான் உன்னை விட மாட்டேன்.